Hi friends, இன்னைக்கு வேஸ்ட் பிளாஸ்டிக் போட்டில் வச்சு யூஸ்ஃபுல்லான 10 ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி பாட்டில்ஸ் எடுத்துருக்கேன், இது மாதிரி கிடச்சா எடுத்துக்கோங்க, இல்லை இதே மாதிரி வேறு ஏதாவது பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு இந்த பாட்டிலை வந்து நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாப் பார்ட் மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி 2 பாட்டில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பாட்டிலை வந்து இது மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கட் பண்ண இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இது மாதிரி நல்லா வளைச்சி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வளைச்ச இடத்துல வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப கேப் இல்லாமல் கொஞ்சம் சின்னதாகவே வந்து சின்ன கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நடுவில் இதை வந்து எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இது மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் ஹோல் போட்டு ஆணையில் மாட்டி விட்டுக்கலாம். நான் டபுள் சைட் டேப் போட்டு விட்டுறேன். நீங்கள் பெட்டர் வந்து ஹோல் போட்டு ஆணையில் மாட்டினீங்கன்னா வெயிட்டான திங்ஸ்லாம் வச்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரஷ் வந்து இது மாதிரி ப்ரஷ் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டெல்லாம் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆணையில் மாட்டிங்கன்னா நல்லா வெயிட்டாகவே வைக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும். செகண்ட் ஐடியா பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு நான் அடுத்த பாக்ஸை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி மொத்தம் 2 பாட்டில்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நல்லா வெயிட்டான திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும், ஸ்ட்ராங்காக வேணும்னா இந்த 2 சைடும் இந்த 2 பாட்டிலையும் ஹோல் போட்டு நீங்கள் கம்பியில் வச்சு நாட் போட்டுக்கலாம், இல்லைன்னா த்ரெட்டில் வச்சு நாட் போட்டுட்டிங்கன்னா வெயிட்டான திங்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் வந்து வெயிட் வந்து கம்மியாக தான் வைப்பேன். ஸோ கம்மியான திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பெட்ரு இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன திங்ஸ் வெயிட் கம்மியான திங்ஸ்லாம் கண்டிப்பாக இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ மேலே வந்து ஹோல் போட்டுட்டு நீங்கள் ஆணையில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கீழே வச்சு இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். ஸோ இங்கே ஹோல் போட்டு நீங்கள் இது மாதிரி வாலில் கூட ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேர்ட் ஐடியா பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு இந்த பாக்ஸ் 2 சைடும் வந்து நான் கட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2வது டைம் மார்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் அங்கே எங்கே மார்க் பண்ணிங்களோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் மார்க் பண்ண இடத்துல வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அடுத்த சைடும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டோட மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு 2த்துக்கும் நடுவில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் இருந்தால் கூட கேப் விட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஸோ இதே மாதிரி 2 சைடும் நான் கட் பண்ணி ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதில் பேம்பு ஸ்டிக் வச்சுட்டு நம்ம இது மாதிரி கிளிப்ஸு, இயரிங்ஸ், பின் இதெல்லாம் வந்து மாட்டி விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி இயரிங்ஸ் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்னும் பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணுன்னா நம்ம கட் பண்ணியிருக்க சைடில் வந்து 2 பக்கமும் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா இந்த கேப் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தீங்கன்னா இன்னும் பெரிய இயரிங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ண பீஸ் வந்து வேஸ்ட்டாக இருக்கும்ல, அதில் வந்து இது மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணணும். ஸோ 2 பக்கம் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாட்டில் மேலே வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி இதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது உள்ளே இருக்க திங்ஸ்லாம் வந்து விழாமல் இருக்கும். ஸோ இந்த கேப்புக்குள்ளே நம்ம சின்ன சின்ன திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன திங்ஸ்லாம் ஈஸியாக வந்து அந்த கேப்புக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சின்ன திங்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சார்ஜர் பக்கத்தில் மாட்டி விட்டோம்னா நம்ம ஃபோன் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்பில் வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5th ஐடியா பார்க்கலாம். ஸோ
ஃபிஃப்த் ஐடியாவுக்கு இது மாதிரி நான் சாரீ பாக்ஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி வேஸ்ட் அட்டை இருந்துச்சுன்னா இது மாதிரி எடுத்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரில் நான் ஃபுல்லும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. நான் ஆல்ரெடி இந்த பாக்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அட்டையில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸோடு வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இது மாதிரி வச்சு நல்லா ஒட்டிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இதை பேங்கிள் ஹோல்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதிலலாம் நம்ம பேங்கிள்ஸ் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்னும் நிறைய பேங்கிள்ஸ் கூட நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். மேலே இருக்க அந்த கேப்பில் வந்து நம்ம இது மாதிரி இயரிங்ஸ் கூட நம்ம மாட்டி விட்டு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்ஸ்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த போட்டில் வந்து நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஒரு போட்டில் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் லென்த்து கம்மி பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு பாட்டிலும் இன்னொரு பாட்டில் வந்து நான் ஃபுல்லுமே இதை வந்து பாட்டம் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ 2 பாட்டிலையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஒரு பாட்டில் இது மாதிரி இன்னொரு பாட்டில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்னும் வெயிட்டான திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணால் நான் செகண்ட் ஐடியா சொன்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட்டான திங்ஸ்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது சின்ன ஆர்கனைசராக யூஸ் பண்ணுறதுனால நான் வெயிட்டு கம்மியான திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நான் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டு கம்மியான திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுலேயும் டாப்பில் வந்து நீங்கள் ஹோல் போட்டு ஆணியில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வேணுன்னா நீங்கள் ஹோல் போட்டு கம்பி வச்சு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதில் சின்ன திங்ஸ்லாம் இது மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 7th ஐடியா பார்க்கலாம். 7th ஐடியாவுக்கு இந்த பாட்டில் வந்து நான் பாட்டம் மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டிங்கன்னா அந்த பாட்டிலில் இருக்க நடுவில் இருக்க பார்ட்டு மட்டும் இது மாதிரி கிடைக்கும். இந்த பீஸில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த அட்டையோட வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பீஸ் வந்து 2 பாட்டிலில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 பீஸையும் வந்து நான் வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஒன் சைட் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த அட்டையே இது மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். ஸோ நான் கொடுத்துருக்க எல்லா ஐடியாஸும் வந்து நம்ம மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 8th ஐடியா பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த பாட்டிலில் இருக்க பாட்டம் பார்ட்டில் வச்சு நம்ம வந்து இந்த ஐடியா வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் நான் கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஐடியாவுக்கும் நான் வந்து இது மாதிரி இந்த பாட்டம் பார்ட்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணி இதையும் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து ஃபெவிகால்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஃபெவிகால் இல்லைனா ஃபெவி பாண்ட் இல்லைனா வேறு ஏதாவது க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து இது மாதிரி நம்ம சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 9th ஐடியா பார்க்கலாம். 9th ஐடியாவுக்கு நான் இந்த பீஸை வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பீஸில் வந்து அந்த ஒரு சைடு மட்டும் நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு பாட்டிலையும் வந்து இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2 வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த பீஸை வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டோட வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது நம்ம கட் பண்ணியிருக்க அந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பீஸையும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் எதாவது நீங்கள் டெக்கரேட் பண்ணால் கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து மேலே வந்து நீங்கள் ஹோல் போட்டு வாலில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து கார்ட்ஸ் இல்லைனா விசிட்டிங் கார்டு இது மாதிரி ஏதாவது நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுலேயுமே சின்ன சின்ன கிளிப்ஸ் இயரிங்ஸ்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10th ஐடியா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பாட்டிலோட மேல் பார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து வச்சு இந்த ஐடியா பார்க்க போகிறோம். ஸோ 4 பக்கமும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டோட வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி இந்த பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா திக்கான கார்ட்போர்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இது மாதிரி ஸ்க்ரூஸ், பின் இது மாதிரி வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுட்டோம்னா நீட்டாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ வந்து இது மாதிரி நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். நம்ம வேறு ஏதாவது கூட நம்ம இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாட்டிலோட லென்த் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதோட லென்த் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டிங்கன்னா அது மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.